खरा माझा, गुरु तोच म्हणवी खरा माझा, गुरु जोच बनवील मम माझा, गुरु तोच म्हणवी खरा माझा, गुरु तोच म्हणवी खरा माझा. अनंत युगांचा माझा संपला शोध, सकळ धर्म सत्वाचा मज झाला हा बोध. अनंत युगांचा माझा संपला शोध, सकळ धर्म सत्वाचा मज झाला हा बोध. लोपाविला त्राग आणिक हा क्रोध, धन माया भोगाशी झालो अभो, गुरु तोच म्हणवी खरा माझा, गुरु तोच म्हणवी खरा माझा. साक्षात गुरुदेव गुरु एक में, गुरु ज्ञान पुंजी तुझी नाही ठे. साक्षात गुरुदेव गुरु एक में, साक्षात गुरुदेव गुरु एक में, गुरु ज्ञान पुंजी दुजी नाही ठे. गुरु तूच विठ्ठल हरी तू महादेव, गुरु चरणी पाई विद्या सत्य में, गुरु तोच म्हणवी खरा माझा, गुरु तोच म्हणवी खरा माझा. जीवन हे खडकावरील बीज,
गुरु बिन जीवन हे खडकावरील बीज असुनी भूवरी परी फुटे ना अंकुरतीस गुरु प्रेम वृष्टीने जाईल भीज गुरु प्रेम वृष्टीने जाईल भीज गुरु ज्ञानाचे होई परिपूर्ण चीज गुरु तोच म्हणवी खरा माझा गुरु तोच म्हणवी खरा माझा गुरु जोच बनवील मम माझा गुरु तोच म्हणवी खरा माझा गुरु तोच म्हणवी खरा माझा. जय श्री माता जी. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை நமது இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். எங்களின் குருவான எங்களின் அன்னையை தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் எங்களின் இதயமானது தூய்மை பெற்றுள்ளதம்மா. தங்களின் ஒளியானது எங்களின் இதயம் முழுவதும் பரவியுள்ளது. நாங்கள் எங்களையே அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறீர்கள். தயவு செய்து தங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். தயவு செய்து எங்களுக்கு இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தந்தருளுங்கள். கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும்
மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சஹஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சு கொள்ளுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களை எப்பொழுதும் சமநிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात्
ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இடா நாடி கவனத்தை நமது இடா நாடியிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தயவு செய்து எங்களின் ஆசைகளை தூய்மைப்படுத்தி நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற சகஜ யோகிகள் என்ற உண்மை நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவங்களை நாங்கள் பரிபூரணமாக உணர்ந்து எங்களுக்குள் அமைதி நிலையை நாங்கள் உணர்ந்து செயலாற்ற தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. பிங்களா நாடி கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் தாங்களே செய்கின்றீர்கள், அதனை அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவி. தங்களால் தூய்மையாக்கப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்களை செயலாற்றுவதற்குரிய சக்தியை தாங்களே தந்து அருள் புரிந்து இருக்கிறீர்கள். நாங்கள்
எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் மூலமாக பகுத்தறியும் திறனை மேம்படுத்தி நாங்கள் செய்யும் செயல்களில் சரி எது தவறு எது என்று உணர்ந்து செயல்பட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் தத்துவங்களானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடைவதற்கும் நாங்கள் அவற்றை உண்மை நிலையில் இருந்து புரிந்து கொள்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடி தாய் தங்கள் அருளால் நாங்கள் மத்திய நாடியில் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தாயே, தர்மத்தின் சக்தியான தாங்கள் நாங்கள் தர்மத்தின்படி செயலாற்றுவதற்கு அருள் புரிகிறீர்கள். நாங்கள் உள்ளும் புறமும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் தங்களை எங்களுடைய கவனத்தில் கொண்டு செயலாற்றுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம் கணேசரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் எங்களின் அன்னைக்கு எங்களின் வணக்கங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் தாயே. எங்களின் இந்த தினசரி வேண்டுதல் என்பது உண்மையான வேண்டுதல் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற நிலையை தந்தருளுங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவமானது நிரம்பி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் யார் என்ற நிலையை எங்களால் அறிந்து கொள்ள இயலும். தயவு செய்து
நாங்கள் எங்களை முழுமையாக அறிந்து கொள்ளும் நிலையை தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்த நிலையில் ஆனந்தத்தில் திளைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். அன்னை அவர்கள் குருபாதம் என்ற தலைப்பில் சொற்பொழிவில் ஆற்றியதில் மேற்கோள் ஒன்று. முதலில் குரு தத்துவம் விழிப்படைந்து ஆன்மீக உயர்வானது ஆத்மாவில் ஏற்பட வேண்டும். இது நமது குண்டலினி சக்தியின் மூலம் செய்யப்படுகிறது. குண்டலினி தாயே சக்தியாவார். அவளே கருவறை. குண்டலினியே நம் சக்திக்கு ஊட்டம் அளிப்பவள். அனைத்து சக்தி மையங்களுக்கும் ஊட்டம் அளித்து உங்களின் மனம், உடல், உணர்வு மற்றும் ஆன்மீக குறைகளை சரி செய்கிறாள். குரு தத்துவம் விழிப்படைந்த பின் குண்டலினி சகஸ்ராராவிற்கு சென்று இறை தொடர்பை ஏற்படுத்தி திருப்தியை தருகிறது. குண்டலினி தாயே உங்களுக்கு மோட்சம் தருபவள், அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிப்பவள். உங்கள் உடலில் உள்ள சக்தியான அவளை வணங்குங்கள். அதனால் நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் ஆவீர்கள், பலம் மிகுந்தவர் ஆவீர்கள். இந்த சக்தியே உங்களை குருவாக மாற்றுகிறது. குண்டலினி பவசாகரம் பகுதிக்கு வரும்போது உங்களின் குரு தத்துவம் விழிப்படைகிறது. நீங்கள் குருவாக மாறுகிறீர்கள். தாயே, எங்களின் குண்டலினி மாதா, தயவு செய்து மேலெழும்புங்கள். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुण्डलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டானம், நாபி சக்கரம், பவசாகரம்,
தாய், தாங்களே எங்களின் ஆதி குருவாவே. தங்கள் அருளால் எங்களுக்கு சுயம் குரு என்ற உண்மையை உணர்த்தியிருக்கிறீர்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கிறோம். தயவு செய்து நாங்கள் அந்த குரு தத்துவத்தின் கொள்கைகளையும் உண்மையையும் சத்தியத்தையும் கண்ணியத்தையும் புரிந்து கொண்டு அவற்றை முழுமையாக உணர்ந்து கொண்டு நாங்கள் யோகிகள் என்ற நிலையில் எங்களின் செயல்கள் அமையப் பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु तत्रात्रेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம் மெதுவாக விசுத்தி சக்கரம் மெதுவாக ஆக்ஞா சக்கரம் மெதுவாக சஹஸ்ரார சக்கரம் தாய், எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களின் அன்பினால் நாங்கள் பயமற்ற நிலையிலும் கவலையற்ற மனநிலையிலும் நிலை பெற்றிருக்கிறோம் அம்மா. நாங்கள் இதை உள்முகமாக உணர்வதோடு வெளிமுகமாகவும் அதை முழுமையாக உணர்வதற்குரிய வலிமையை தயவு செய்து தந்தருளுங்கள் தாயே. தாயே, இந்த வலிமை என்பது எங்களின் முழுமையான தியானத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும். தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற தியான நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. மந்திரம் மகா மந்திரத்தின் 3வது மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய நிர்விச்சார நிலை
தாய், தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்கள் அற்ற நிர்விச்சாரா நிலையை தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற சந்தேகமற்ற முழுமையான அமைதி நிலையில் நின்று ஆழ்நிலை தியானத்திற்கு செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் இந்த நிலையில் நான், எனது, அகங்காரம், மமகாரம், கவலைகள், எண்ணங்கள் என அனைத்தையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு நாங்கள் ஆனந்தத்தில் ஆனந்த நிலையை அனுபவிக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் முழுமையான விருப்பம் இதுவே தாயே. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றி உண்மை நிலையோடு நாங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை எண்ணங்களற்ற நிலையிலேயே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்களற்ற இதே மனநிலை அமைதி நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Do you have a guru, and at what stage did you receive self-realization?
I neither have a guru nor I want you to have a guru. You better become your own gurus. Secondly, I've been born like that. I never got any realization or anything. I just got realization, I should say human realization, when I understood what was the problem with human beings. I worked on all permutations and combinations of human beings because I wanted to have an mass media by which I could give realization to thousands of people. Because any discovery which is made and is not brought to that level, it is absolutely detrimental to the growth. For example, you see, Jesus was crucified. Why? Because he was alone. Only for his mother, nobody knew what he was. At that time, he could not achieve this because you all were not there at that time. And also, other people, you know how the saints have suffered, how every prophet has suffered, because they could not create a mass understanding of it. So at a certain point, it has to become a mass thing. In the tree of life, there are only 3 or 4 flowers in the beginning. But when it grows, when the blossom time comes, then so many flowers are there and they become the fruits. So I just saw that this is the time I have to do this job. So you would call it my human realization when I understood human beings. Of course, even now, sometimes I get shocked the way they behave. I mean, I just don't understand. But I think now I understand them. For those people who can't quite understand that answer, don't think about it There's too much. another gentleman who was asking a question. Mother has to be somebody special, but find out for yourself. That's the best way. You don't worry about me. You worry about Yes. yourself. I must be someone, all right. Even if I'm not, doesn't matter. If you are going to get it, why not have it? Any questions? Yes, ma'am. When I first learned, excuse me? You would like Little to loud. hear you. When I first learned about Kundalini, a basic learning of it many years ago, part of what I understood was that the Kundalini, you talked about raising it spontaneously. Yeah. And what I had understood was that you must always have a master to help you raise it, that somewhere it isn't safe, I mean psychologically or emotionally, to raise it yourself, that you need the master to guide you. Yes. So I wanted to ask about Yes. the raising of it spontaneously. She's asking me if that she's read that you have to have a master. No doubt, you have to have a master, no doubt. Meaning the person who is an enlightened soul, a person who is a realized soul can only do it. I wish Jung knew how to do it, he would have done it himself. So you have to have a master who is called as a Satguru, the one who has achieved the truth and who is a master. Now, I'm not a master, thank God. I'm not a master at all, I'm a mother. And mother is always a master in a way. So that's what it is. But as far as I'm concerned, I'm too soft to be a master, I think, because I cannot be hard with people. So that's what it is. So you have to have a master. But to get a master rather difficult, better get a mother. Yeah. When some of the speakers have talked about the primordial masters, they're all male. They've incarnated in male bodies. And I was wondering if there's a matrilineage, or why has that been over time in history, to say Abraham and Moses and Lao Tse, etc. You see, first we had to build up the fatherhood. You see, out of fear, because without fear, human beings won't listen. Imagine at the time of Moses, the 10 commandments that he brought had to be changed. The people were so horrid. See, he had to make them very, very strict at that time. You can see from the books of his scenes. So you have got you'll get the full idea as to how terrible the people were. Now, then we had to talk of Christ, because he had to cross the Agya. He had to cross it because that was the problem. That time the ego was too much. See, imagine at the time of Romans how they were horrid. So he had to do that job. Now today we have reached at a point, fagged out, absolutely, fed up of our ego, super egos, everything. Now only the mother can help.
So it has to be at different various levels of your awareness. One had to work out, now is the time of mother to nourish you. It's mother to give you that love. Because you won't be spoiled now anymore. That will understand. The authority with which Moses talked, authority with which Socrates talked, authority with which Lao Tse talked, all these great Adigurus, from Adinath to Sainath, they didn't say, if you do this way will be good or that way would be good. No, this is what it is, you better do it. This is what it is. But in modern times, those gurus may not work out. That's why a mother had to come. First to give you realization. Because these gurus did not realize another point, that their disciples not understand them at all. Whatever they are doing out of awe. But awe doesn't have understanding in it. Or even the earlier ones may have had. The generation that came afterwards did not have. So they turned the gurus into a facade, and the whole building they owned as their own, creating all kinds of problems, killing the universality and the collectivity, because Brahma Tattva is the power of the collectivity. Is in everything, in the atom, in the molecule, in the human heart. Everywhere it is reflected, depending on the reflector. And it controls. This understanding they had. But the human understanding, perhaps they did not have. That if we today tell them something, they might listen to us, but tomorrow they will forget. So it was necessary that you all should be given realization. Otherwise, also without realization, what's the use? What's the use of talking to people about the colors, those who don't have eyes? So realization has to be given. So the first and foremost thing we have to know, that this Sahaj Yoga has worked out because Param Chaitanya is transmitting compassion. It never did before. It never had that kind of an attitude, which it is there because I am a mother. And this compassion has worked it this way, that you all have got your realization. You have achieved a state which we can call as a self-realized souls. But still, because you got it so easily, cheaply, I think still we don't realize what we have got. Still we do not practice meditation, introspection, and dedication. Some are very much there. Many people tell me, Mother, people had to do so much to go to Himalayas, do this, do that, and then they got their realization. How is it these people you have blessed? Even some great saints asked me that.
what right they had to get this realization? Why did you give them realization? What have they achieved? I said only their desire. Their desire was very much there that they should get their realization, and that's how they got it. But now to go into only desire is not sufficient. You have to depend on yourself. On the light of your spirit, you should see what's wrong with you. I am supposed to be your guru. But I feel sometimes that the idea of a guru is very different from mine. Normally, a guru is a very, very strict person and has no patience of any kind. So, there are 2-3 types of tests are all the time taken of the disciple. Firstly, how much they obey you. But as you all have got realization and you are your own gurus, I don't put that condition on you. I leave it to your freedom. I tell you earnestly, in all the way possible, what I think good for you. But I don't compel. Like these gurus used to do. I mean, they used to beat. They used to hang them on the well. They were so very strict with their disciples, and I've had an experience of this. They never used to smile, no question of laughing, and would never show any kind of weakness, of kindness for the disciples. You see, a guru has to be a very angry person, wearing only single dress, either upwards or downwards, I don't know how that is. With a big thick rod in the hand. Never smiling, laughing no question, smiling. And the gurus have to be very long-faced, developing big beards. And no ladies allowed. In such a situation, where the women are not to be seen at all. I mean, I shouldn't even see my face, it's like that. There is a big discussion in all the scriptures, and not scriptures, I would say, the critics, whether a woman should be allowed to do the spiritual practices or not. Imagine. Not only among Christians, you will be surprised, even in Indian scriptures, whether is woman should be allowed or not to do spiritual practices. Now, when your mother is a woman and she is your guru, what will you do? This is another confusion. Because it is wrong. The whole thing is falsehood, based on no basis at all. You may try anything to say that women are not meant for spiritual life. Try any argument, it fails.
The whole thing has to be brought up this way that everything faces reality. All these false ideas have to be given up. Like if you have a carpet upside down, the whole design is upside down. But if you put the carpet right, everything falls in right. And that's why you needed a mother to give you realization and a guru as a mother to teach you that for ascent of God, nobody can be prohibited. Sahaja is not a military thing. It's just plain, simple mother's love. And of course, every mother wants her child to be great, to have all her powers. She wants that, no doubt. How she does it, how she works it out, is her own problem. But how you take it and how you use it is your own problem. I always bow to you people who have got realization, because I think so many saints were never there on this earth. But the saintliness has to be complete. Without that, you cannot help even your family, leave alone your country, and no question of the whole world. So what is needed now is to raise your awakening, to raise your spirituality, to go into a realm of complete support and surrender to the movement of the spontaneous movement of Sahajya. May God bless you. शक्ति माता जी श्री निर्मला देवी नमो அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு குரு தத்துவத்தின் முழுமையை உணர்ந்து கொள்வதற்குரிய நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தங்களின் அன்பை பரிபூரணமாக பெற்றுள்ள நாங்கள் என்றென்றும் எந்த நிலையிலும்
தங்களின் குழந்தைகளாக எங்களின் பிரதிபலிப்பு அமைய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் குரு தத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய நிலையில் எங்களின் தியானம் அமைய பெற வேண்டும் என்பது எங்களின் தூய்மையான ஆசையாகும். தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் முழுமையான குரு தத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அளித்தமைக்கும், தங்களின் அருளுரையை நாங்கள் கேட்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழுமனதோடு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் எங்கள் அறியாமையால் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னையை வணங்கி அன்னைக்கு நன்றி கூறி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.